இந்தியாவில் நடந்த அதிபயங்கரமான 5 நிலச்சரிவுகளை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். முதல்ல நிலச்சரிவுனா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நிலச்சரிவுங்கிறது பாறைகள், மண் பொருட்கள், குப்பைகள் இது எல்லாமே திடீர்னு நகர்ந்து ஏற்படுகின்ற ஒரு புவியியல் நிகழ்வு அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதாவது தொடர்ந்து மழை பெய்கிறது, கடுமையான நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு போன்ற இயற்கை காரணங்கள் அல்லது அதிக கட்டுமானம், காடுகள் அழிப்பு மற்றும் பயிர் முறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட காரணிகளால் தான் நிலச்சரிவுகள் ஏற்படுது. சரி, ஓகே. இப்போ இந்தியாவில் நடந்த 5 முக்கியமான அதிபயங்கரமான நிலச்சரிவுகளை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1948 அஸ்ஸாம் மாநிலத்தில் குவஹாத்தி நகரில் செப்டம்பர் மாதத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவில் ஒரு கிராமமே ஒட்டுமொத்தமாக புதையுண்டு போயிருச்சு. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மக்கள் அதில் உயிரிழந்தாங்க. அதற்கப்புறம் 1968ஆம் ஆண்டு மேற்கு வங்க மாநிலத்தில் டார்ஜிலிங் பகுதியில் அக்டோபர் 4ஆம் தேதி திடீர்னு ஒரு வெள்ளம் ஏற்பட்டுச்சு. இந்த வெள்ளத்தினால உருவாக்கப்பட்ட நிலச்சரிவில் 60 கிலோமீட்டர் அளவுள்ள தேசிய நெடுஞ்சாலை 91 துண்டுகளாகி போனதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேரழிவில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தாங்க. இது தவிர சொத்துக்கள், உள்கட்டமைப்புகள், தேயிலை தோட்டங்கள் எல்லாமே பெருமளவில் சேதமடைஞ்சிச்சு. அடுத்து 1998ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாப்லா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு தான். ஆகஸ்ட் மாதம் 7 நாட்களில் தொடர்ந்து இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. இந்த நிலச்சரிவினால ஒரு கிராமமே ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு 380க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே நேரத்தில் உயிரிழந்துட்டாங்க. அடுத்து கடந்த 2013 உத்தரகாண்ட் மாநிலத்தில் கேதார்நாத் பகுதியில் ஏற்பட்ட ஒரு இமாலய நிலச்சரிவு அப்படின்னு சொல்லலாம். இமாலய மலைப்பகுதிகளில் ஏற்பட்ட கனமழை மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. இந்த நிலச்சரிவில் சுமார் 5700 பேர் உயிரிழந்தாங்க. 4200க்கும் அதிகமான கிராமங்கள் அழிஞ்சு போச்சு. இந்தியா இதுவரை சந்தித்த மிக மோசமான இயற்கை பேரழிவுகளில் இதுவும் ஒன்று. அடுத்து கடந்த 2014 மகாராஷ்டிரா மாநிலம் மாலின் கிராமத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய நிலச்சரிவு. கனமழை காரணமாக மகாராஷ்டிரா மாநிலம் மாலின் கிராமத்தில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் சுமார் 151 மக்கள் உயிரிழந்தாங்க. 100க்கும் அதிகமான பேர் காணாமல் போயிட்டாங்க. இந்த 5 நிலச்சரிவுகள் தான் இந்தியா கடந்த காலங்களில் சந்தித்த மிக மோசமான நிலச்சரிவுகள். அதே நேரத்தில் இப்போ 2024 கேரள மாநிலம் வயநாடில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துட்டாங்க. அதே தொகையில் மக்கள் காணாமல் போயிட்டாங்க. பல பகுதிகள் அழிஞ்சு போச்சு. இன்னமும் மீட்பு பணிகள் நடந்துக்கிட்டு தாங்க இருக்கு. கேரள மாநிலம் வயநாடு அப்படிங்கிறது அடிக்கடி இயற்கை பேரிடர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் இருந்தாலும் மக்கள் இன்னமும் அந்த பகுதிகளில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதற்கான மாற்று ஏற்பாடை அந்த மாநில அரசு பண்ணலையா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் பதிவு பண்ணலாம். நன்றி.